ரோஜா, பூஜா, ராகுல், சோட்டு எல்லாரும் சீக்கிரமா வாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். ஹை, என்ன சிண்டு சர்ப்ரைஸ்? சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கியா சிண்டு? சிண்டு, ராகுல் எங்க அம்மா கூட வெளியில போயிருக்கா. சோட்டு வந்து தோட்டத்துக்கு போயிருக்கா. ப்ளீஸ் சிண்டு, என்ன சர்ப்ரைஸ்னு சொல்லு சிண்டு. அங்க பாருங்க, சோட்டு வந்துட்டு இருக்கா. அவ வந்ததுக்கு அப்புறம் சொல்ற, வெயிட் பண்ணுங்க. சிண்டு அண்ணா, என்னன்னா சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்க? நானா ப்ளீஸ்னா என்னன்னு சொல்லுங்கண்ணா. எங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கு நீங்க முதல்ல கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி கண்ணை தருங்க. டன்டடைன், இங்க பாத்தீங்களா? உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச பூனைக்குட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹாய் அண்ணா, சூப்பரா இருக்குண்ணா. இந்த மாதிரி கியூட்டான பூனைக்குட்டியை நான் பார்த்ததே இல்ல. ஹை, தொட்டு பார்த்தா நல்லா மொசு மொசுன்னு பயங்கர சாஃப்டா இருக்குண்ணா. இது குட்டி பூனையா? உங்க எல்லாத்துக்கும் பூனைக்குட்டினா ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காகத்தான் இந்த அம்மா பூனையும் குட்டி பூனையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏ சிண்டு, ஏன் சிண்டு இப்படி பண்ண? அந்த அம்மா பூனை இப்பதான் குட்டி போட்டிருக்கு. அது பாவம் தானே. அதை பாக்குறப்ப இப்பதான் குட்டி போட்ட மாதிரி தெரியுது. இப்ப போய் தூக்கிட்டு வந்திருக்கிய, அது பாவம் தானே. ரோஜா, எனக்கு என்னமோ சிண்டு பண்ணதா கரெக்ட்னு தோணுது. அது தனியா இருந்தா ரொம்ப கஷ்டப்படும். இங்க இருந்தா நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை பாத்துக்கலாம், தெரியுமா? பாவம், இப்ப குட்டி போட்டிருக்கிறப்ப அதால வீட்டு வேலை எதுவுமே செய்ய முடியாது. அது குழந்தைக்கு பால் எல்லாம் வேணும்ல. நான் போய் அதுக்கு பால் எடுத்துட்டு வர்றேன். பூஜா, அது இப்பதான் தூங்கி இருக்குது. தூங்கி எந்திரிக்கிட்டோம். இருங்க, நான் அதை தட்டி கொடுக்குறேன். இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கும்போது இப்படி நல்லா தொந்தரவு பண்ணாம தட்டி கொடுத்தோம்னா அது நல்லா தூங்கும், தெரியுமா? அது தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் பால் வச்சுக்கலாம். நீ போய் இப்ப பால் எடுத்துட்டு வா போ. நல்லா பாலை சூடு பண்ணி கொதிக்க கொதிக்க எடுத்துட்டு வரேன். அப்பதான் நல்லா இருக்கு குடிக்கும் போது. நல்லா சொன்னப்போ. பாலெல்லாம் பூனைக்கு கொதிக்க கொதிக்க வச்சுட்டோம்னா அதுக்கு வாய் அவ்வளவுதான் புண்ணாயிரும். நல்லா வந்து சூடெல்லாம் ஆற வச்சதுக்கு அப்புறம் சில்லுன்னு இருக்கிற பால் தான் பூனைக்கு ஊத்தணும். சிண்டு, இது நீ எந்த கடையில இருந்து வாங்கிட்டு வந்திருக்க? எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்த? ஏன் சிண்டு இந்த ரெண்டு பூனையும் தூங்கிட்டே இருக்கு, எந்திரிக்கவே மாட்டேங்குது? ரோஜா, இது நான் கடையில இருந்தெல்லாம் வாங்கிட்டு வரல. நம்ம தோட்டத்துல தான் இது ரொம்ப நாளா குட்டி போடுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்துச்சு. சரி, அதான் குட்டி போட்டதுக்கு அப்புறம் எடுத்துட்டு வரலான்னு பார்த்தேன். இங்க பாருங்க, பால் பூனைக்கு இந்த மாதிரி 2 பவுல்ல ஊத்தி வச்சுட்டா போதும். ஒன்னு அம்மாக்கு, ஒன்னு பொண்ணுக்கு. ஓகேவா? போ சிண்டு, உன்னை யாரோ நல்லா ஏமாத்திட்டாங்க. இந்த பூனை தூங்கிட்டே இருக்கு. இங்க பாரு, எவ்வளவு தட்டி கொடுத்தாலும் எந்திரிக்கவே மாட்டேங்குது. நல்லா தூங்கிட்டே இருக்கு. ஏன் இந்த ரெண்டு பூனையும் தூங்கிட்டே இருக்கு? எனக்கே கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. சிண்டு சிண்டு, எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த பூனைக்கு நம்ம பேர் வைக்கணும். பேர் வச்சு கூப்பிட்டாதான் பூனைங்கெல்லாம் எந்திரிக்கும், தெரியுமா? இது அம்மா பூனை, இது வந்து பேபி பூனை. இது ரெண்டுக்கும் சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து டிசைட் பண்ணி ஒரு பேர் வைக்கலாம் சிண்டு. நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஒருவேளை பேரு வச்சு கூப்பிடாதனால தான் எந்திரிக்க மாட்டேங்குதோ. ஆனா அம்மா பேர் என்னன்னே தெரியலையே. இப்பதான் இந்த குட்டி போட்டிருக்கு. குட்டிக்கு வேணா பேர் வைக்கலாம், அம்மாக்கு எப்படி நம்ம பேர் வைக்க முடியும்? இப்ப என்ன, உங்களுக்கு இந்த 2 பூனைங்களுக்கு பேர் வைக்கணும், அவ்வளவுதானே? அம்மா பொண்ணு, இதுதான் அதோட பேரு. ஓகேவா? அம்மா பூனை, பொண்ணு பூனை. அதனால அம்மா பூனை பேரு அம்மா, பொண்ணு பூனை பேரு பொண்ணு. எப்படி இருக்கு பேரு? என்னது, அம்மா பொண்ணா? சிண்டு அண்ணா, ஏன்னா இப்படி பண்றீங்க? நல்ல பேரா வைக்க சொன்னா இப்படி மொக்கையா யோசிச்சு சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு முதல்ல அது நல்லா தெரியுமா? அந்த குட்டி பூனை வந்து பொண்ணுதானே. எனக்கு என்னமோ அந்த குட்டி பூனை பேச பார்த்தா பையன்னு தோணுது. ஓகே, அப்படின்னா பிரச்சனை இல்ல. அம்மா பையன்னு பேர் வச்சிருங்க, அவ்வளவுதானே? ஐயோ சிண்டு, ரொம்ப மொக்க போடாத சிண்டு. அந்த பேரெல்லாம் வேண்டாம். நான் யோசிச்சு சொல்றேன் பாரு. என்ன பேர் வைக்கலாம் தெரியுமா? சீதா, கீதா. அம்மா பேர் வந்து சீதா, பொண்ணு பேர் வந்து கீதா. எப்படி இருக்கு பேரு? இதுக்கு நான் சொன்னதே பரவாயில்ல. ரொம்ப பழைய காலத்து பேரு மாதிரி இருக்கு. அந்த பேரெல்லாம் வேண்டாம். ரொம்ப மாடர்னா ஏதாவது பேர் வைங்க. மாடர்னா வைக்கணுமா? மாடர்னா வைக்கணும்னா எந்த பேரும் தோணலையே. பேசாம எலிசபெத் டயானான்னு வச்சிடலாமா? அம்மா பேர் வந்து எலிசபெத், பொண்ணு பேர் வந்து டயானா. எப்படி மாடர்னா இருக்கா? நீங்க வச்ச பேரை கேட்டு அதுவே கடுப்பாயிருச்சு பாருங்க. அதுதான் தூக்கத்திலேயே சத்தம் போடுது. அந்த பேரெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கலன்னு சத்தம் போடுது. அண்ணா அண்ணா, பாட்டி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பூனைக்குட்டிங்களுக்கெல்லாம் குட்டி போட்டதுக்கு அப்புறம் நம்ம யாராவது குளிக்க வைக்கணுமாமா. இல்லாட்டி அது இப்படிதான் டயர்டா படுத்து தூங்கிட்டு இருக்குமாமா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, நம்ம இந்த 2 பூனைக்குட்டிங்களுக்கு குளிக்க வைக்கலாம்ண்ணா. அப்படியா சொல்ற? இரு இரு, நான் இந்த பூனைக்குட்டிங்களை குளிக்க வைக்கிறதுக்கு எல்லா மெட்டீரியல்ஸும் எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க அதுக்குள்ள அந்த பூனைக்குட்டிங்களா எழுப்பி விட்டுறாதீங்க. இங்க பாத்தீங்களா, ரோசக்கா ஷாம்பு போடுறதுக்காக நிறைய கலர் கலரா வாங்கி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, பிங்க் கலரு, ப்ளூ கலரு, கிரீன் கலரு, பிளாக் கலர்னு எல்லா கலர்ஸ்லயும் ஷாம்பு இருக்கு அந்த அக்கா கிட்ட. அச்சச்சோ, ஏன்னா ரோஸ் அக்காவோட ஷாம்பு எடுத்துட்டு வந்தீங்க? அந்த அக்காக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப திட்டுவாங்கண்ணா.
நீ பேசாம இரு சோட்டு. நம்ம என்ன ஃபுல்லாவா காலி பண்ண போறோம்? இந்த பூனைக்குட்டிங்களுக்கு அளவா கொஞ்சம் தானே எடுக்க போறோம். சோட்டு நீ கொஞ்சம் மேல தண்ணி ஊத்து, நான் அப்படியே ஷாம்பு வச்சு நல்லா தேய்ச்சி விடுறேன். சிண்டு நீ ஷாம்பு போடு சிண்டு. நானே கையை வச்சு தேய்ச்சி விடுறேன் சிண்டு. அதை கையை வச்சு தேய்ச்சா நல்லா மொசு மொசுன்னு சாஃப்டா இருக்கு தெரியுமா? தொட்டு பார்க்கறக்கே பஞ்சு மாதிரி டெட்டி பேர் மாதிரி இருக்கு. பூஜா ஓகே நீயே தேய்ச்சி விடு, ஆனா ரொம்ப நசுக்கிறாதா. பாவம் பூனைக்கு வலிக்கும் சரியா? வலிக்காம லைட்டா மேலாலதான் தேய்ச்சி விடணும். ரொம்ப பிடிச்சி அழுத்துனீனா அதுக்கப்புறம் பூனைக்கு ரொம்ப வலிக்கும். ஓகே சிண்டு, எங்க வீட்ல இந்த பூனைக்குட்டி கூட நான் தான் தேய்ப்பேன். இந்த பிங்க் கலர் இந்த குட்டி பூனைக்குட்டிக்கு போடலாம். பிங்க் தான் ரொம்ப வாசமா இருக்கும் தெரியுமா? ப்ளூ அவ்வளவா வாசமாவே இருக்காது. ஓகே ஓகே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்துற. நல்லா நுர வர அளவுக்கு தேயி. நல்லா நுர வர அளவுக்கு தேய்ச்சாதான் அழுக்கெல்லாம் போகும். இங்க பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி அப்படியே மஞ்சளா இருக்கு. இந்த பிரஷை வச்சு அப்படியே லைட்டா மேலாப்ல தேய். ரொம்ப அழுத்திராத ரோஜா. அழுத்த மாட்டேன் சிண்டு. இங்க பாரு, நம்ம என்னதான் குளிக்க வச்சாலும் இந்த பூனைக்குட்டி எந்திரிக்கவே மாட்டேங்குது. ஆனா மியாவ் மியாவ்னு கத்திட்டே இருக்குது. பூஜா நீ குளிக்க வச்ச உடனே நல்லா துவட்டி விட்ட உடனே அது எந்திரிச்சிடும் பாரு. இப்படித்தான் எங்க ஊர்ல போன வருஷம் ஒரு பூனை குட்டி போட்டுச்சு. அது குட்டி போட்டு 2 மணி நேரம் தூங்கிட்டே இருந்துச்சு. நிறைய பேர் நினைச்சிட்டாங்க அதுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு. ஆனா 2 மணி நேரம் கழிச்சு அது திரும்ப எந்திரிச்சிச்சு தெரியுமா? அந்த மாதிரி தான் நீ குளிக்க வச்சு முடிக்கும் போது இந்த பூனைக்குட்டி எந்திரிச்சு நல்லா விளையாடும் பாரு. சிண்டு அண்ணா, எனக்கு என்னமோ இந்த பூனைக்குட்டியை பார்த்தா எந்திரிக்கிற மாதிரி தெரியல. நீங்க நல்லா எங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க சிண்டு அண்ணா. ஏ சோட்டு அங்க பாரு, நீ தேக்க அது எப்படி கத்திட்டு இருக்குன்னு பாரு. நீ குளிக்க வச்சு முடிச்சு விடு. ரோஜா பூஜா நீங்க 2 பேரும் பூனையை துவட்டி விடுறக்கு போய் டவல் எடுத்துட்டு வாங்க போங்க. போ சிண்டு, நீயே எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்க. துவட்டி விடுற வேலையாவது என்கிட்ட கொடு. இங்க பாரு, நல்லா சாஃப்டா தான் துவட்டி விடணும். அச்சச்சோ இது என்னது இது? குளிக்க வச்சதுக்கு அப்புறமும் அங்கங்க கருப்பா இருக்கு. நல்லாவே குளிக்க வைக்கல, அழுக்கே போகல பாருங்க. சோட்டு நீ போய் அந்த ஹேர் ட்ரையர் இருந்தா எடுத்துட்டு வா. இந்த பூனைக்குட்டிக்கு ஹேர் ட்ரையர் போட்டு விடலாம். சிண்டு அண்ணா, நல்லா பழைய மாதிரியே மொசு மொசுன்னு ஆயிடுச்சுண்ணா. சூப்பரா இருக்குண்ணா. எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பூனைக்குட்டி எந்திரிக்கும்னு சொன்னீங்க, எந்திரிக்கவே இல்லை. இப்ப எந்திரிக்க வைக்க போறீங்களா இல்லையா? சொல்றேன். உங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதத்தான் இப்ப சொல்ல போறேன். அது என்ன தெரியுமா? ஏ சிண்டு, அது என்னன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இது ஒரிஜினல் பூனையே கிடையாது, இது பொம்மை பூனை, அப்படித்தானே? ஏ ரோஜா இத கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் ஆயிருக்கா? போங்கண்ணா, நீங்க நல்லா ஏமாத்திட்டீங்க. அப்ப இவ்வளவு நேரம் மியாவ் மியாவ்னு கத்திட்டு இருந்துச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட நிறைய பார்பி டால் அண்ட் பார்பி டால் ஆக்சசரிஸ் எல்லாத்தையும் டேக் பண்ணியிருக்கோம். ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, பாய்.